Friends, welcome to Rishis Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். நீட் தேசிய கல்விக் கொள்கை தேவையில்லை, முதல்வர் மு.க. ஸ்டாலின். இதில் பொலிட்டிக்கல் மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஒன், மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் 86ஆக சரிவு. ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட டோட்டல் மெம்பர்ஸ் 86ஆக குறைஞ்சிருக்கு. நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் மெம்பர்ஸ் 101 குறைஞ்சிருக்கு. இதனால் மெஜாரிட்டியை இழந்திருக்காங்க. மெஜாரிட்டிக்கு தேவையான டோட்டல் சீட் எவ்வளோ பார்த்திங்கன்னா 113. தற்போது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா 226. 19 இடங்கள் வேக்கண்டாக இருக்குது. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகிள் 80 காம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் டோட்டல் 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் 238 மெம்பர்ஸை ஸ்டேட் எம்எல்ஏஸ் இன்டைரக்ட்லி எலெக்ட் பண்ணுவாங்க. 12 பேரை ஜனாதிபதி நாமினேட் பண்ணுவாங்க. பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா நாமினேஷன் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்வு. வீடுகளுக்கு யூனிட்டுக்கு 20 முதல் 55 காசு அதிகரிப்பு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. மகளிர் உரிமை தொகை புதிதாக 1.48 லட்சம் பேருக்கு வரவு வாய்ப்பு. ஸோ ரெண்டாம் கட்டமாக 1.48 லட்சம் பேரை ஆட் பண்ணியிருக்காங்க மகளிர் உரிமை தொகை ஸ்கீம்ஸில். நெக்ஸ்ட் ஒன், பண மசோதாக்களுக்கு எதிரான மனுக்களை விசாரிக்க அரசியல் சாசன அமர்வு உச்சநீதிமன்றம் பரிசீலிக்க முடிவு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ரீசன்ட்லி மத்திய அரசாங்கம் 3 சட்டங்களை மணி பில் மூலமாக கொண்டு வந்தாங்க. இந்த 3 சட்டங்கள் எதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆதார் ஆக்ட் 2016. இந்த சட்டத்தை மணி பில் மூலமாக கொண்டு வந்தாங்க. செகண்ட் ஒன் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த சட்டத்தை பார்த்திங்கன்னா பண மசோதா மூலமாக கொண்டு வந்தாங்க. தேர்ட் ஒன் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா பண மசோதா மூலமாக கொண்டு வந்தாங்க. ஸோ ஆதார் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்த 3 சட்டங்களையும் பண மசோதா மூலமாக மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தாங்க அண்டு அமல்படுத்தினாங்க. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஒரிஜினல் ஆக்டை 2002 கொண்டு வந்தாங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டை 2010 ஒரிஜினலாக கொண்டு வந்தாங்க. தற்போது பார்த்திங்கன்னா பண மசோதா மூலமாக திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு எதிரான மனுக்களை உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு மூலமாக விசாரிக்க போகிறாங்க. இதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் மணி பில் பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகிள் 110 மணி பில் பற்றி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு மணி பில்லை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அந்த மசோதாவை ஒரு மினிஸ்டர் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸோ இட் இஸ் எ கவர்மெண்ட் பில். இது கவர்மெண்ட் பில். இந்த பில்லை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜனாதிபதி கிட்ட கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் கேட்கணும். ஜனாதிபதி கிட்ட கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் கேட்டதுக்கு பிறகு தான் லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அண்டு ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் இந்த மணி பில்லுக்கு அதிகமான அதிகாரம் கிடையாது. ராஜ்யசபா பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த மணி பில்லை ரிஜெக்ட் பண்ண முடியாது, திருத்தம் பண்ண முடியாது, பட் ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் ராஜ்யசபா பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த பில்லை 14 நாட்களுக்கு மட்டும்தான் வைக்க முடியும். 14 டேஸுக்கு முன்னாடி அவங்க திருப்பி கண்டிப்பாக அனுப்பணும். அனுப்பாமல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி லோக்சபா இந்த மணி பில்லை பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ராஜ்யசபா பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மணி பில்லுக்கு அதிகாரம் கிடையாது, ரிஜெக்ட் பண்ண முடியாது அண்டு திருத்தம் பண்ண முடியாது, ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் சொல்ல முடியும். அண்டு மணி பில் ஒன்ஸ் ஜனாதிபதி கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா ஜனாதிபதி அந்த மணி பில்லை பொறுத்த வரைக்கும் சைன் பண்ணிக்கலாம், சைன் பண்ணாமலும் இருக்கலாம். பட் இந்த மணி பில்லை ரிட்டர்ன் பண்ண முடியாது, திருப்பி பார்லிமெண்ட்டில் அனுப்ப முடியாது. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், லோக் ஆயுக்த தலைவர் யார்? அரசு இன்று முடிவு. தமிழக லோக் ஆயுக்த தலைவர், தமிழக லோக் ஆயுத ஆக்ட் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லோக் ஆயுத ஆக்ட் 2018 கொண்டு வந்தாங்க.
இந்த லோக்காயுத் லோக்பால் இந்த ரெண்டு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா முதலாக 1966 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் இவங்க தான் இந்த லோக்பால் லோக்காயுதா கொண்டு வரணும்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. இதன் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2013 லோக்பால் லோக்காயுதா ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அண்டு இந்த லோக்பால் லோக்காயுதா சட்டமில் செக்ஷன் 63 பிரகாரம் எல்லா ஸ்டேட்டுமே வந்து லோக்காயுதா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக தமிழக அரசாங்கம் 2018 தமிழ்நாடு லோக்காயுதா சட்டம் கொண்டு வந்தாங்க. இதற்கு முன்னாடி லோக்காயுத தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா தேவதாஸ். இந்த லோக்காயுதா பொறுத்த வரைக்கும், அதாவது தமிழக லோக்காயுதா பொறுத்த வரைக்கும் ஒரு சேர்மன் இருப்பாங்க அண்டு 2 ஜுடிஷியல் மெம்பர்ஸ் ப்ளஸ் 2 நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. டோட்டல் 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு சேர்மன், ஒரு ஜுடிஷியல் மெம்பர், 2 நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. குரூப் 2 மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. யூரோ கோப்பையை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியை வந்து முதலாக 1960 கொண்டு வந்தாங்க. இந்த 1960 வந்து இந்த போட்டி ஃப்ரான்ஸில் நடைபெற்றது. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. தென் கோப்பா அமெரிக்கா கால்பந்து போட்டியை பொறுத்த வரைக்கும் 16வது கோப்பை வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா. இந்த கோப்பா அமெரிக்கா கால்பந்து போட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் அமங் தி ஓல்டஸ்ட் ஃபுட்பால் டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட் முதலாக 1916 கண்டக்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 108வது ஆண்டு. அண்டு இதோடைய டோட்டல் எவ்வளோ நாடுகள் இந்த இதில் கலந்துக்குவாங்க பார்த்திங்கன்னா 10 நாடுகள் இந்த போட்டியில் கலந்துக்குவாங்க. இந்த வருஷம் வந்து 6 கெஸ்ட் கண்ட்ரிஸ் இதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ டோட்டல் 16 கண்ட்ரிஸ் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த தடவை அர்ஜென்டினா வெற்றி பெற்றிருக்காங்க. தென் ருவாண்டாவில் அதிபர் தேர்தல். ருவாண்டா இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் லொக்கேட்டாக இருக்குது. இதோடைய பார்டரிங் கண்ட்ரி. இதோடைய நார்த் சைடில் வந்து உகாண்டா லொக்கேட்டாக இருக்குது. இதோடைய ஈஸ்ட் சைடில் வந்து டான்சானியா லொக்கேட்டாக இருக்குது. இதோடைய சவுத்து சைடில் புருண்டி லொக்கேட்டாக இருக்குது. இதோடைய வெஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இதோடைய கேபிட்டல் கிகாலியில் தான் பார்த்திங்கன்னா ஒரு என்விரான்மெண்டல் அக்ரிமெண்ட் கொண்டு வந்தாங்க. ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ், நம்மளுடைய எர்த் அட்மாஸ்ஃபியரில் இருந்து ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டை வந்து கிகாலியில் கொண்டு வந்தாங்க. கிகாலி அக்ரிமெண்ட் ஆர் கிகாலி கன்வென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்வென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மோன்ட்ரியல் புரோட்டோக்காலை திருத்தம் பண்ணக்கூடிய அக்ரிமெண்ட் தான் கிகாலி அக்ரிமெண்ட்.